ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சுரக்காய் சப்பாத்தி. அதுக்கு சைடிஷாக பன்னீர், ப்ரொக்கோலி, கேப்சிகம், க்ரீன் பீஸ் போட்ட ஒரு சூப்பரான கிரேவி தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ சுரக்காய் சப்பாத்தி செய்யறதுக்கு நான் ஒரு சின்ன சைஸ் சுரக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு மேல் பகுதி அடிப்பகுதி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் சுரக்காயை ரெண்டாக கட் பண்ணிட்டு அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். சும்மா ரஃப்பாக கட் பண்ணாலே போதும். நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க தான் போகிறோம். இப்போது இந்த மாதிரி எல்லா சுரக்காயும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலைகள் சேர்த்து இந்த சப்பாத்தி செய்யும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தண்ணி எதுவும் சேர்த்து அரைக்க தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு அரைப்படலைன்னா லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நான் இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதோட கொஞ்சமாக தூள் உப்பு, கொஞ்சமாக ஓமம், 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தி செய்யறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம அரைச்சி வச்சுருக்க சுரக்காய் பேஸ்ட்டு சேர்த்து தான் செய்ய போகிறோம். இப்போ சுரக்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்க மாதிரி இருந்தால் மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ எனக்கு சுரக்காய் பேஸ்ட்டுக்கும் அந்த 2 கப் கோதுமை மாவுக்கும் கரெக்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு பிசைஞ்சு அதை பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது மேலேயே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம வச்சிடலாம். இப்போது இந்த சப்பாத்திக்கு சைடிஷாக ஒரு சூப்பரான ப்ரொக்கோலி கிரேவி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன சைஸ் ப்ரொக்கோலி எடுத்து அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த கிரேவி செய்யறதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 150 கிராம் பன்னீர் சேர்த்துருக்கேன். பன்னீர் ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வெந்து வந்தாலே போதும். பார்த்திங்கன்னா பன்னீர் ஓரளவு குக் ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வேறொரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் வெள்ளை பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோடையே நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்க்கும்போது ரொம்ப க்ரீமியாக இருக்கும் இந்த கிரேவி. இது கூடயே காரத்துக்காண்டி மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக மசாலா ஒட்டியிருக்கு. அதில் தண்ணி சேர்த்து அலசி அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே கடாயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு வதங்கி வந்தாலே போதும். இப்போ இது கூடயே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க எல்லோ கலர் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் ஆப்ஷனல் தான். ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு நான் இந்த கிரேவியில் சேர்த்துருக்கேன். இப்போ கேப்சிகமும் ஓரளவு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இப்போ ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்க ப்ரொக்கோலியும் ஃபில்டர் பண்ணிட்டு இது கூடயே சேர்த்துக்கலாம். ப்ரொக்கோலி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
இப்போ ப்ரொக்கோலி லைட்டாக தண்ணி விட்டு குக் ஆகும். இப்போ இது தண்ணி எல்லாம் ஓரளவு சுண்டி வந்துருச்சு. இது கூட கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடயே 100 கிராம் அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு அந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் அந்த பேஸ்ட்டு ஒட்டியிருக்கு. அதில் தண்ணி சேர்த்து அலசி அதையும் இந்த கிரேவியோடு சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது. கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது ஓரளவு நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனாலே போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு இந்த கிரேவி. இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம அதை குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உருட்டினதை நார்மலாக எப்பவும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த சுரைக்காய் சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மலாக நம்ம சுரைக்காய் கூட்டு, பொரியல் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி சப்பாத்தி இதெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி அதில் சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்தால் நம்மளோட சுரைக்காய் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு நாள் சுரைக்காய் சப்பாத்தி செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.